அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த பதிவில் நாம் தெய்வங்களை பற்றி பார்ப்போம். நாம் கோயில்களில் வழிபட்டிருக்கும் தெய்வமானது மலைகளில் இருந்து சிலைகளாக வடிக்கப்பட்டு பிறகு கோயிலில் வந்து பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் வைத்து காயத்ரி மந்திரங்களை ஒலிக்க வைத்து அதற்கு அந்த சிலைக்கு உரு கொடுத்து தெய்வங்கள் ஆக்கி, இது அனைத்தும் நாம் படைத்த தெய்வம். நம்மை படைத்த ஒரு தெய்வம் ஒன்று இருக்குமே, அது தாயின் கருவறையில் நம்மை செய்து நமக்கு அங்கங்களை 10 மாதம் 300 நாட்கள் நம் தாயின் வயிற்றில் நம்மை படைத்த ஒரு தெய்வம் ஒன்று உள்ளது. இது என்றாவது சிந்தித்துள்ளோமா? அப்போது நாம் படைத்த தெய்வம், நம்மை படைத்த தெய்வம் என்று 2 உள்ளது என்பதை அறிந்து கொண்டோம் அல்லவா? நமஸ்காரம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நமது ஆதியந்தம் சேனலை தொடர்ந்து வாருங்கள். தொடர்ந்து பதிவிடுவோம். நமஸ்காரம்.